நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பிரதமர் கிசான் சம்தா திட்டத்தை பற்றி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் கிசான் சம்பதா திட்டத்தின் கீழ் 1646 உணவு பதப்படுத்துதல் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. பிரதமர் கிசான் சம்பதா திட்டத்தின் கீழ் 31,830 கோடி மதிப்பிலான 1646 உணவு பதப்படுத்துதல் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது குறித்து மத்திய நிதி அமைச்சகம் தனது செய்திக்குறிப்பில் கடந்த 2016-17 நிதியாண்டு பிரதமர் கிசான் சம்பதா திட்டத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் உணவுப் பொருள் பதப்படுத்துதல் மற்றும் சேமித்தல் திறன் ஆண்டுக்கு 428.4 லட்சம் மெட்ரிக் டன் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 13.42 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதுடன் 51.24 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி நிலவரப்படி 31,830 கோடி மதிப்பிலான 1646 உணவு பதப்படுத்துதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த திட்டம் Rs. 722.55 கோடி தனியார் முதலீட்டையும் ஈர்க்கும் திறன் கொண்டது. இந்த திட்டங்கள் உணவுப் பொருட்கள் பரிசோதனை ஆய்வகங்கள், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றையும் உள்ளடக்கியது ஆகும். கடந்த 2020-21 முதல் பிரதமரின் உணவுப் பொருள் பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டத்தையும் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் உணவுப் பொருள் பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக நிதி, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக ஆதரவு வழங்கப்படுகிறது. இது அமைப்புசாரா பிரிவினருக்கான முதல் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி வரை ஆரம்ப மூலதன ஆதரவுடன் 3.1 லட்சத்துடன் மேற்பட்ட சுய உதவி குழுக்களும் கடனிணைப்பு மானியத்துடன் 1,14,388 தனிநபர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உணவக பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.